அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மட்டன் பிரியாணி ரைஸ் குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தனியாக குக்கரில் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நெய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, எப்போவுமே ரைஸ் குக்கர் ஆன் பண்ணும்போது வார்ம் மோடில் இருக்கும். நம்ம குக் மோடுக்கு மாற்றிட்டு நம்ம நார்மலாக சமைக்கிற மாதிரி சமைச்சிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்துட்டு அப்படியே போடாமல் அதை பேஸ்ட்டாக அரைச்சி போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அரைச்சி போட்டிருக்கேன். பட்டை கிராம்பெல்லாம் வந்துட்டு நான் பிரியாணி மசாலா அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டேன். நல்லா ஃப்ளேவர்ஸாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ண நான் மறந்துட்டேன். ஸோ நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னதாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு அப்புறம் பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பவுடர் பண்ணி வச்சுருந்தேன்ல அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போது மட்டன் வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரைஸை நம்ம போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நார்மலாக குக் மோடு வச்சுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக தம் மோடுக்கு மாறிடும், அதாவது வார்ம் மோடுக்கு. அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியான பிரியாணி ரெடியாக இருக்கும்.